வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு SRM இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டாக்டர் குகானந்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். வெல்கம் டு த ஷோ டாக்டர். ஸோ என்னையும் வந்து டாக்டர்னு மதிச்சு டாக்டர்னு சொல்லிட்டீங்க டாக்டர், ரொம்ப சந்தோஷம். ஸோ டாக்டர், இன்னைக்கு வந்து மர்ம காய்ச்சல் அப்படின்ற வந்து ஒரு வார்த்தையை கேட்டாலே வந்து அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, மக்களுக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த மர்ம காய்ச்சல்னால் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ரெண்டாவது பட்சத்தில் பேப்பரில் படிக்கக்கூடிய எல்லாமே உண்மைகள் தானா, இல்லை வந்து ரிசர்ச் நடந்து டாக்டருக்கே புரியாத விஷயத்தை தான் மர்ம காய்ச்சல் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாங்களா, இல்லை அகைன் மீடியா இஸ் பூஸ்டிங் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? மர்ம காய்ச்சல் என்பதே வந்து ஒரு ஒரு அறிவியற்பூர்வமான ஒரு வார்த்தை அல்ல. ஓகே. அது வந்து பத்திரிகைகளும் சாதாரண மக்களும் சொல்கிற வார்த்தை மர்ம காய்ச்சல். மர்ம காய்ச்சல் விஞ்ஞானம் வந்து வளர்ந்துருக்கிறது, நம்ம மருத்துவ வளர்ச்சியும் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த நோய்க்கான காரணத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய அந்த வைரஸால் பரவுகின்ற கிருமிகள் அதிகமாக இருக்கும். சுற்றுப்புற சுகாதாரத்தில் அதே மாதிரி குடிநீர், அப்புறம் கொசுக்கள், இவைகளால் நிறைய நோய்கள் பரவும். அது ரிசோர்ஸ் போர் செட்டிங், வசதிகள் இல்லாத ஒரு கிராமப்புறங்கள்லையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ ஜனங்கள் வந்து நோய்க்கான காரணத்தை அறிய முடியாத நேரத்தில் மர்ம காய்ச்சல் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னதாக இருக்கலாம். இப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்த ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எளிதாக நம்மளால் அந்த எந்த காய்ச்சலுக்கும் ஆன காரணத்தை நம்மளால் அறிய முடியும். இப்போ நம்ம மக்கள் மத்தியில் வந்து அந்த மர்ம காய்ச்சல்ன்ற வார்த்தை ஒரு 2 வாரமாக குறைஞ்சி போயிட்டு இப்போது டெங்கு காய்ச்சல் வந்துடுது. அதுக்கடுத்து வந்து சிக்கன் குனியான்ற இந்த முட்டியெல்லாம் வலிக்கிற அந்த நோயை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சிலருக்கு இருமல் சளி நிறைய வருதுன்னு சொல்கிற மாதிரி வார்த்தைகள் வருது. இது வந்து இப்போ பத்திரிகைகளும் மூலமாக டிவி மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதாக நான் அமைய வேண்டிய வழியை பீதியை ஏற்படுத்துவதாக அமையக்கூடாது என்று நான் கருதுகிறேன். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மர்ம காய்ச்சல் அப்படின்றது ஒரு டேர்மே கிடையாது, அது வந்து மக்களாக உருவாக்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லலாம். பட் ஏட் நிறைய வியாதிகளுக்கு வந்து மருந்துகள் கிடையாது அப்படின்றது வந்து அதாவது வெளியவே வந்து சொல்லியிருக்கப்படுது. ஆந்த்ராக்ஸ், இப்போ வந்து ஜிகா அப்படின்ற பல வைரஸ்கள் வந்து புதுசாக கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இப்போ இதெல்லாமல் மர்ம காய்ச்சலுடைய மக்கள் எடுத்துக்கிறது வந்து மர்ம காய்ச்சல்னு எடுத்துக்கிறாங்களா, அது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு நாலேஜ் மர்ம காய்ச்சல் எடுத்துக்கிறதே தவறு. ஏன்னா ஒரு வகையில் வந்து இது மாதிரி விவரங்கள் வந்து நம்முடைய மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் மூலமாகத்தான் பரவுகிறது. நாம் சொல்லுகின்ற அதே விவரங்கள் தான் போய் சேர்கிறது. அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலம் வந்து மருத்துவத்துறையில் மிகவும் வளர்ந்த மாநிலம். இது தேசிய அளவில், ஏசியாவில் கூட. அந்த மாநிலத்தில் கூட இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்கள், அணுகுமுறைகள் இருப்பது வந்து மிகவும் வருத்தமான விஷயம். இந்த மர்ம காய்ச்சல்ன்ற வார்த்தையை மறந்து, ஆனால் அதுக்கான காரணங்களை நாம் அறிய வேண்டும். எந்த நோய்க்கும் மருந்துகள் இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஏன்னா மருத்துவம் என்பது வெறும் மருந்து சார்ந்த விஷயம் அல்ல. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவர், மருந்து, இதான் மருத்துவத்துறையா அல்லது அப்படி கிடையாது. அந்த நோய் வராமல் தடுக்கிறது கூட மருத்துவம் தான். இப்போ இந்த நோய்க்கான இப்போ எடுத்திங்கன்னா மர்ம காய்ச்சல்னு சொல்கிற அந்த ஜுரம் வர்றது, உடல் வலி வர்றது, அப்புறம் சோர்வாக அடைகிறது, ஒரு 10 நாள் பெட்டில் படுத்து கிடக்குது, வீட்டை விட்டு நகர முடியாமல், வேலைக்கு செல்ல முடியாமல் நிலைமை ஏற்படுறது. அதே மாதிரி டெங்கு காய்ச்சல், அந்த கொசுக்கள், இதுக்கெல்லாம் எல்லா காரணமும் நமக்கு தெரியும். ஒன்று வந்து நீங்கள் சுவாசிக்கிற காற்றுல பிரச்சனை, நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் பிரச்சனை, நீங்கள் சாப்பிட்ற உணவில் பிரச்சனை, உங்களை கடிக்கிற கொசுக்கள் மூலம் பிரச்சனை, நீங்கள் வளர்க்குற மிருகங்கள் மூலம் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். ஆனால் மர்மமாக ஒரு நோய் வந்துடுச்சுன்னு ஏன் சொல்லணும்? வினோதமான இந்த வார்த்தை, வினோதமான ஒரு விஷயம். அது அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் இதை வந்து கரெக்டாக பேசி ஜனங்களுக்கு இந்த காரணத்தை அறிஞ்சு அதை செய்யணும். ஈவன் அந்த ஒரு பர்டிகுலர் இதை கண்டுபிடிக்கலாம் கூட எந்த சுற்றுச்சூழல் அல்லது மக்களை தொடர்புடைய எந்த ஒரு சக்தியானது அவங்களுக்கு அந்த நோயை ஏற்படுத்துகிறது நம்ம கட்டாயமாக அறிய முடியும். இப்போ உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் இந்தந்த காய்ச்சல் இருந்தால் இந்த நோயாக இருக்க முடியும். அதாவது தே கால் WHO கிரைட்டீரியா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டிசீஸ் கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியா என்பது நீங்கள் பரிசோதனை செஞ்சு தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். லேபுக்கு போய் பணத்தை கட்டி ரத்தத்தை கொடுத்து தடல்களை கொடுத்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த நோயினுடைய காரணங்களை அவர்கள் வகுத்து சிறந்த மருத்துவர்களும் சிறந்த விஞ்ஞானிகளும் இதெல்லாம் இருந்தால் இந்த நோய்களுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு டெங்கு எடுத்துக்கோங்க. டெங்குவில் வந்து அந்த கருப்பு வெள்ளையும் சேர்ந்த அந்த கொசுக்கள், பகலில் கடிக்கிற கொசுக்கள், ஈடிஸ் ஈஜிப்டின் கொசுக்கள் நம்ம மக்கள் மத்தியில் நிறைய கடிக்கிறது நம்ம நேராக பார்க்கலாம். அப்புறம் ஜுரம் வருது. அந்த ஜுரம் 104 டிகிரி இருக்கும், கண்ணுக்குள்ளற வலி இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், எலும்புகள் வலிக்கும். கொசு இருக்குது, அந்த WHO கிரைட்டீரியா அப்புறம் இந்த நோய்கள் இருக்குது. இது அதிகபட்சம் டெங்குன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதுதான். இது பரிசோதனை வரணுன்றதோ அல்லது இந்த லேப் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறதோ இது வந்து ஒரு பொது சுகாதார அணுகுமுறை இல்லை என்று சொல்ல வருவேன். இந்த பப்ளிக் ஹெல்த் அப்ரோச்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ஹெல்த் அப்ரோச்ன்றது உங்களுடைய நிபுணத்துவத்தை உங்கள் தனி அறைக்குள்ளே தான் வச்சு பேச முடியும்.
அந்த நிபுணத்தினுடைய வெளிப்பாடு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ரீச் பண்ணுறதா இருக்கணும். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை போய் நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. ஃபார் உதாரணத்துக்கு டெங்கு வந்து உலகத்தினுடைய பாதி ஜனத்தொகையை பாதிக்கிறது. 390 மில்லியன் மக்கள் வந்து இந்த கொசுக்களால், இந்த ஈடிஸ் ஈஜிப்டை கொசுக்களால் கடிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு நோய் தொற்று இருக்குது. அதில் 96 மில்லியன் மக்கள் தான் வந்து நோய் இருக்கிறவங்க என்று ரிப்போர்ட் பண்ணப்படுறாங்க. அதில் வந்து உலகம் முழுதும் ஒரு 30,000 மக்கள் இறந்து போகிறாங்க வருஷம். இது வந்து கிளியராக தெரியுது. இப்படி தெரிஞ்ச பிறகு இந்த மக்களுக்கு அணுகிறது வந்து ஒரு லேப் ஓரியன்டாக, இப்போது சென்னை போன்ற மாநகரங்கள்னா லேபை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். பட் குக்கிராமங்களில் ஈவன் நம்ம நாட்டில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு மக்கள் மருத்துவ வசதி எல்லா இடங்களும் எப்படி செய்ய முடியும்? அந்த WHO க்ரைட்டீரியா வச்சு தான் கொசுக்கள் இருக்குது, நோயினுடைய தன்மைகள் WHO விஞ்ஞானிகள் சொன்ன மாதிரி இருக்குது, நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதுதான். அந்த ட்ரீட் பண்ணுறதுக்கு எது எளிமையான வழியோ அதான் சொல்லணும். கரெக்ட் டாக்டர், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. மர்ம காய்ச்சல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் அது மர்மமாக தான் இருக்க போகுது. டாக்டர் கிட்ட போய் அணுகுனாலே அது வந்து மேக்ஸிமம் வந்து அன்கிளியர் ஆகிடும். டாக்டர், இப்போ அதே மாதிரி மான்சூன், இப்போ வந்து அகைன் எப்போ வந்து மான்சூன் வருது எப்போ மழை பெய்யுதுன்றதை கணிக்கவே முடியல. மான்சூன் அண்ட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு டைரக்ட் லிங்க் இருக்குன்னு அப்படின்னு நம்புறீங்களா? மான்சூனுக்கும் இதுக்கும் எப்போவுமே அது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா போன்ற ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் வந்து மான்சூனோட நேரடி தொடர்பு இருக்கிறது. ஒன்று வந்து நல்ல வெயில் காயும் போது சுற்றுச்சூழல் வந்து மாசுபட்டு குப்பைகள்லாம் அகற்றப்படாத நிலையில் அது வந்து அது மூலமாக அந்த குப்பைகளுடைய ஊடகமாக பயன்படுத்தி அந்த பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் பரவும். அதே மாதிரி மான்சூன் தண்ணியெல்லாம் நிறைய பெய்யுது, மழை காலத்தில் வந்து ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, கொசுக்களுடைய வளர்ச்சி அதிகமாகுது, தண்ணீர் மாசுபடுது, குடிக்கிற தண்ணி மாசுபடுது, சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணி தேங்கி நிற்கும் போது மாசுபடுது. அதனால் அந்த நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மான்சூன் பீரியடில் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும். தண்ணீர் அதிகமாக கிடைக்கும் போதும் நமக்கு பிரச்சனை, தண்ணீர் குறைவாக இருக்கும் போதும் பிரச்சனை, குளிர்காலமும் பிரச்சனை, வெயில் காலமும் பிரச்சனை. ஓகே டாக்டர், இப்போ அதுக்கான நோய்களும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த நோய்கள் இந்த காலத்தில் வருதுன்ட்டு. ஓகே டாக்டர், இப்போ ஸ்பெஷலாக டெங்கி அப்படின்றது வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து டெங்கி அப்படின்னு சொல்லப்படும்ல டாக்டர். டெங்கு அப்படின்றது வந்து நார்மல் வார்த்தை கிடையாது. ஸோ இந்த டெங்கி அப்படின்றது வந்து மான்சூனில் பரவக்கூடிய ஒரு டிசீஸா? டெங்கி வந்து டெங்குன்னு நம்ம மக்கள் மத்தியில் பரவதுனால அதே வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம், டெங்கின்னு சொல்கிறோம் நம்ம. இது வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணீர்கள் வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து தண்ணீர் ஜனங்க நிறைய முன்னெச்சரிக்கையாக பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிற மாதிரி தண்ணீர் சேர்த்து வச்சுக்குவாங்க. நிறைய குடிசை பகுதியில் போனால் ஒரு 10 வாளியில் அல்லது 10 கற்குடத்தில், அந்த சிமெண்ட் குடத்துங்களில் தண்ணி வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. அதில் வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகும். அதே போல் மழை காலத்தில் நீங்கள் வந்து டெரஸில் கொஞ்சோண்டு தண்ணி நிற்கும், அப்புறம் வந்து இதில் ஆட்டு உரல் பயன்படுத்தாத ஆட்டு உரல் டயரில் நிற்கும், பிளாஸ்டிக் கப்பில் நிற்கும். மழை காலத்துக்கு பிறகு சின்ன மழை போய்ஞ்ச பிறகு அதில் நிற்கும். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த ஈடிஸ் கொசு வந்து குறைந்த தண்ணீரில் தூய்மையான தண்ணியில் போய் முட்டையிடும். அப்படி முட்டையிடும் போதெல்லாம் இது வருது. அதனால் வந்து அதிகபட்சமாக இந்த மான்சூன் முடிஞ்ச பிறகு அல்லது வெயில் காலத்தில் தண்ணி தேய்க்கிற காலத்தில், அதே மாதிரி வெயில் காலத்தில் நிறைய பேர் ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஏர் கண்டிஷனில் தண்ணி வந்து வடியாமல் அது பின்னாடி அப்படி நின்றுதுன்னா அதில் கொசு வரும். சில இடத்துல நிறைய மழை வளர்த்துருப்பாங்க, அதில் பொந்தாக இருக்கும், அதில் தண்ணி தேங்கி நிற்கும். வாழை மட்டைகளில் தண்ணி நிற்கும், அதுலேயும் நிற்கும். அதே மாதிரி ஸ்கூல்ஸு அதே மாதிரி மக்கள் அதிகமாக பணி செய்கிற பகல் நேர வேலை அலுவலகங்களில் வந்து இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் இது ஏன்னா அந்த மஸ்கிட்டோ, இந்த டெங்கி மஸ்கிட்டோ பார்த்திங்கன்னா அது வந்து காலையில் கடிக்கும், அதே மாதிரி மாலையில் கடிக்கும். ஸோ அதை இந்த சிம்டம்ஸ் வந்து டெங்கி சம்மந்தப்பட்ட ஒரு காலர் நம்மக்கிட்ட இருக்காங்க டாக்டர், அவங்கக்கிட்ட பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? விருதுநகர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்கார், உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, சொல்லுங்கள் சார். வணக்கம், சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு வந்து இப்போ 1 இயர் மேலே ஆச்சு டெங்கு காய்ச்சல் வந்து. அதுலேருந்து அடிக்கடி காய்ச்சல், சளி, இருமல் வந்துக்கிட்டே இருக்கு சார். நாங்கள் இங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம், ஆனால் எதுவும் தீராக மாட்டேங்குது. இல்லை, ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு காய்ச்சல், இருமல் வந்துடுது. இப்போ எனக்கு வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்ததுனால இப்போ மறுபடியும் அதிலிருந்து இருமல் சளி வருதுன்னு சொல்கிறது வந்து நம்ம முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த இருமல் சளிக்கான சிகிச்சை நீங்கள் அருகாமையில் இருக்கிற மருத்துவர்கிட்ட நீங்கள் பார்க்கணும். ஆனால் இப்போ மறுபடியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல் வந்ததுன்னு நாங்கள் பரிசோதனையில் டெஸ்ட் பண்ணப்பட்டால், இப்போ மறுபடியும் ஜுரம் வந்ததுன்னா மறுபடியும் அது டெங்குவான்றது டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2வது தடவை டெங்கு வரும்போது நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஜுரத்துக்கு நல்ல காய்ச்சி வடிகட்டிய தண்ணீரை குடிக்கணும், டாக்டர்கிட்ட ஒப்பீனியன், மருத்துவ ஒப்பீனியன் வாங்கணும். அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெங்குவால் தான் சளி இருமல் இருக்குதுன்றதும் தப்பு. அதனால் வந்து மருத்துவர்கிட்ட அணுகி பயன்பெறுகள். அதே மாதிரி இப்போ காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சலே நீங்கள் செக் பண்ணிங்க.
அந்த குழந்தைக்கு வந்து 2வது தடவை டெங்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து குழந்தையை கொசு வலையில் படுக்க வைங்க. கொசுக்கள் வந்து வீட்டில் உற்பத்தி ஆகாத ஒன்றும் நீங்கள் தடுத்து நிறுத்துங்க. அது உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணாவே போதும், கொசுக்கள் வராது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், இப்போ இந்த காலர் சொன்ன மாதிரி 1 இயருக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ 1 இயருக்கு அப்புறமும் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் கேள்விகள் வந்து மக்கள் வெளியே எழுப்புறதுக்கான கரெக்டான சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதாவது இப்போ இந்த டெங்குல வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஜனங்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டெங்குல வந்து 4 வகையான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. டெங்கு 1, 2, 3, 4ன்னு இருக்குது. நம்ம ஊரில் டெங்கு 1 வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, சம்டைம்ஸ் 4 வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த அந்த முதல் முறையாக அந்த கொசுக்கள் கடித்து அந்த நோய்வாய்ப்பட்ட டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடித்த அந்த கொசு, அந்த கிருமி எடுத்து தான் நம்மக்கிட்ட இன்னொருத்தர் புதுசாக ஒருத்தர் கடிக்கும்போது அவருக்கு 7லேருந்து 14 நாட்களுக்குள்ளே அந்த நோய்க்கு கிருமி அந்த அதனுடைய தாக்கம் வரும். ஓகே. இப்போ அந்த நோய் தாக்கம் வந்த பிறகு அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து அவருக்கு வந்து ஆன்டிபாடிஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அவருக்கு எதிர்ப்பு சக்தி வந்து சரியாயிடுவார். அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும்போது செகண்ட் டைம் இன்னொரு ஸ்ட்ரெயின், அது 3வது வகையோ அல்லது 4வது வகையோ அந்த ஸ்ட்ரெயின் வந்து மறுபடியும் கொசு கடிக்கும்போது வந்ததுன்னா அப்போ வந்து அதனுடைய ரியாக்ஷன் முதல்ல அதுக்கு பேர் ஐஜிஜி என்று பேர். ஐஜிஜி என்பது இந்த பழைய கொசுக்கடியினுடைய தாக்கத்தால் ஏற்பட்ட ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிருக்குது, இம்யூனோகுளோபுலின்ஸ். இப்போ செகண்ட் புதுசாக ஒரு கொசு கடிக்கும்போது அது வந்து டெஸ்ட் பண்ணாக்கா ஐஜிஎம் இருக்கும். இந்த ஐஜிஎம் வந்து புதுசாக வரும்போது அதனுடைய தாக்கம் ஏற்படும் போது அந்த 2 ஆன்டிபாடிஸ் மத்தியில் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த நோயினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் செகண்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கொசு கடித்து ஜுரம் வந்ததுன்னா உங்கள் வசதி உள்ள இடங்களில் நீங்கள் உடனே NS1 ஆன்டிஜன் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்ததுலேருந்து 7 நாளுக்குள்ளே டெஸ்ட் பண்ணணும். 2வது நாள் டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா கூட ஒரு 4வது நாள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இமீடியட்டாக அந்த நோய் கிருமியினுடைய தாக்கம், அந்த வைரஸுடைய தாக்கம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பிறகு அந்த 1 வாரம் கழித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஜிஎம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அது வந்து ஐஜிஎம் என்பது இப்போ ஏற்பட்ட கொசுக்களால் கடிக்கப்பட்டதனுடைய விளைவு. ஆனால் ஐஜிஜின்னு ஒன்று எழுதுவாங்க லேபில். அந்த ஐஜிஜி என்பது அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு வந்து அந்த கொசுக்களால் கடித்து அந்த டெங்கு வைரஸ் உள்ளே போயிட்டு அது ஆன்டிபாடி ஃபார்மாக இருந்தால் அதனுடைய விளைவு தான் ஐஜிஜி. அந்த ஐஜிஜி ஐஜிஎம் 2த்தையும் ஏன் பார்க்குறாங்கன்னா, ஐஜிஜி வந்து உங்களுக்கு ரொம்ப ரைஸ் ஆகிட்டு குறைந்தபட்சம் ஒரு பார்டர் லைன் இன்க்ரீஸ் வந்து ஐஜிஎம் இருந்தால் கூட அந்த பேஷண்ட் வந்து அவருக்கு வந்து அந்த நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதை முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே. அதனால் உங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா செகண்ட் டைம் இன்ஃபெக்ஷன் வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆலோசனை நம்ம சொல்லும்போது நீங்கள் கொசுக்கள் கடிக்காத வரணும், நீங்கள் வந்து கொசு வலையில் படுக்கணும். அந்த இம்ப்ரெக்னேட்டட் நெட்டுன்னு ஒன்று விற்குது இப்போ, கொசு வலை மருந்துகளால் பூசப்பட்ட ஒரு மருந்துகளால் தோய்த்தெடுக்கப்பட்ட அந்த கொசு வலைகளை நீங்கள் பயன்படுத்தினா அந்த கொசுக்கள் கடிக்காமல் பாதுகாத்துக்கொள்ளலாம். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோங்க. சொல்லுங்கள் சார். டாக்டர் இருக்காரு, சந்தேகம் நான் கேளுங்க. டாக்டர் இருக்கிறாங்க. சொல்லுங்கள். வணக்கம். 5 நாளாக உடம்பு சரியில்லை சார். சரிங்க, சொல்லுங்கள் சார். 5 நாளாக உடம்பு சரியில்லை சார். எங்கள் பேத்தி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம். அது என்ன காய்ச்சலுங்கிறது டாக்டருங்களும் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. 1 ஹவர் காய்ச்சல் வந்துட்டே இருக்குது சார். ஓகே. அவங்க வந்து தண்ணியில் வந்து தண்ணி மேலாக தொடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மறுபடியும் காய்ச்சல் வருதுங்க. அந்த பரிசோதனை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார். இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கிறாங்க. அப்போ இந்நேரம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டெங்கு இருந்தால் சொல்லியிருப்பாங்க. இப்போ இல்லாதனால தான் டெங்குன்னு உங்களுக்கு சொல்லலை. 5 நாள் ஆகுது, இன்னும் சொல்லலை என்ன காய்ச்சல்னு. இப்போ டெங்கு வந்து டெங்கு காய்ச்சலான்னு கண்டுபிடிச்சது நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஜுரம் வந்து 103, 104 டிகிரிக்கு போகும். கண்ணுக்குள்ளற வலி இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி வந்து வலிக்கும். அப்புறம் முட்டி கை கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு வாந்தி வர மாதிரி இருக்கும், பசி இன்மையாக இருக்கும். அப்புறம் சில நேரத்தில் வந்து கைகளில் காலில் வயிற்றெல்லாம் வந்து அந்த சின்னதாக அந்த சிவப்பு புள்ளிகள் வரும், தடிப்பு ஏற்படும். இது மாதிரி இருந்ததுன்னா அது டெங்குவாக இருக்கும். அதுக்கு சிகிச்சை அளித்தா சரியாயிடும். ஒரே சிகிச்சை, நல்ல சிகிச்சை வந்து நிறைய காய்ச்சி வடிகட்டிய தண்ணீரை வந்து நிறைய பருகி கொண்டே இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். இது இருந்தால் அந்த நோயிலேருந்து பிள்ளைங்க வந்துடும், சரியாயிடுவாங்க. அந்த 3 நாள் 4 நாள் கழித்து 5வது நாளுக்கு பிறகு ஜுரமே குறைஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து சோர்வு அல்லது வயிறு வீக்கம், மூச்சு விடுறது கஷ்டமாக இருந்தால் அந்த குழந்தைய வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் கண்டினியூ பண்ணி, ஜுரம் வந்துடுச்சு சரியாயிடுச்சுன்னு எடுத்து வந்துடக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் வச்சு சிகிச்சை அளித்து அதில் எதுவும் காம்ப்ளிகேஷன் வராது பார்த்தீங்கன்னா அந்த 7வது நாள் 8வது நாள் அந்த காலத்துக்கு கடந்து போயிடும். அதாவது முதல்ல ஜுரம் வர ஒரு பீரியடு, ஃபீவர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க.
ரெண்டாவது வந்து கிரிட்டிக்கல் ஃபேஸில் தான் அது வந்து அந்த 4லேருந்து 7-8 நாட்களுக்குள்ளே வரும். ஜுரமே இருக்காது அந்த நேரத்தில். அப்புறம் 8க்கு பிறகு என்ன ஆகும்னா அந்த ஜுரம் வந்து கம்ப்ளீட்டாக இது சோர்வுகள்லாம் அகன்று போய் இந்த உடம்புல இருக்க தடிப்புகள்லாம் சரியாயிட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிறது வந்து கன்வலசன்ட் ஃபேஸ், ரெக்கவரி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 3 வகையை நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்க. இப்போ உங்கள் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை வந்து நல்லாயிடும். அந்த மருந்து கொடுங்க, சீக்கிரம் உங்கள் குழந்தை நல்லாகணும்னு நாங்கள் விரும்புகிறோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் பெங்களூர் சார். சொல்லுங்கள் சார், டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சொல்லுங்கள் பிரதர். சார் இது மாதிரி நாங்கள் பெங்களூர்லேருந்து இருக்கோம் சார். சரிப்பா. இது மாதிரி இப்போ நாங்கள் ரூமில் 5 பேர் இருக்கோம். ஒரே ஒரு பையனை மட்டும் கொசு கடிச்சிட்டே இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பிளட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லை இனிமேட்டு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குமா, இல்லை ஏதாவது அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது எங்களுக்கும் வருமா, அதான் டவுட்டு. அவர் மட்டும் கொசு கடிக்குதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம் சார், அவருக்கு அதான் இஷ்யூ. அதுக்கு க்ரீம்லாம் கூட யூஸ் பண்ணிருக்காரு அவரு. பட் மற்றவங்கள அந்த கொசு கடிக்கிறதே இல்லை. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஆனால் அவருக்கு மட்டும்தான் அந்த இஷ்யூஸ் இருக்கு. ரொம்ப பார்ஷியாலிட்டி கொசுவாக இருக்குது அது கொசுக்களுடைய இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா கூட ஒரு சிலர் மட்டும் தான் அந்த கொசு கடிக்கும். ஏன்னா அவங்க உடம்புலேருந்து வெளிவர்ற வாடை வந்து முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாடை சம்மந்தப்பட்டது. அதனால் அந்த கொசுக்கள் அங்கே போய் கடிக்கலாம். பட் இதை வந்து நீங்கள் ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு உங்களெல்லாம் கொசு கடிக்காதுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த கொசுக்கு தேவை ரத்தம். அதுவும் குறிப்பாக அந்த ஈடிஸ் ஈஜிப்டைன்ற ஒரு கொசு, அது வந்து அந்த டைகர் மஸ்கிட்டோன்னு சொல்லுவாங்க. மேலே வந்து வெள்ளை கருப்பு புள்ளிகள் மாதிரி இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ரத்தம் தேவை. பகலில் கடிக்கும், காலையில் கடிக்கும். நான் சொல்லுவேன், ரொம்ப நேரம் தூங்கியிருந்தீங்களா உங்களுக்கு கட்டாயம் கொசு கடிக்கும், சீக்கிரம் எழுந்துருங்கன்ட்டு. ஏர்லி மார்னிங் அந்த கொசு கடிக்கும், ஈவினிங்கில் கொசு கடிக்கும். அந்த கொசு வந்து ஒருத்தர் கடித்து ரத்தத்தை பத்தலைன்னா இன்னொருத்தரையும் கடிக்கும். மற்ற மலேரியா கொசு மாதிரி இல்லாமல் இது எல்லாரையும் மாற்றி மாற்றி கடிக்கும். அதனால் அந்த கிருமி வந்து உங்களுக்கும் பரவது வாய்ப்பு இருக்குது. அவரை கடிக்கிறதுக்கான காரணம் வந்து அவருடைய உடம்புல இருக்கிற ஒரு அந்த வாசனை, அவர் உடம்புலேருந்து வரக்கிற ஒரு வாசனை, அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ரிலீஸ் ஆகிற உடம்புகளில் வந்து அவங்கள கடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதோட முக்கியமானது நீங்கள் பேசுகிற விஷயத்தில் அந்த ஒரு கொசு கூட உங்கள் ரூமுக்கு வராத அளவுக்கு என்ன வழி பண்ணோம் அதை செய்யுங்க. 10 நிமிஷம் தான். நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டில் வந்து மேல்நிலை தொட்டி மூடி இருக்கான்னு பாருங்கள், கொசு உள்ளே போகாமல். அப்புறம் கீழே கிணறு மூடி இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் கீழ்நிலை தொட்டி மூடி இருக்கான்னு பாருங்கள். அந்த ஷேட்ஸ்லாம் தண்ணி நிற்குதான், அதை தள்ளி விடுங்க. அப்புறம் ஏன்னா நம்ம ஊரில் ஜனங்க வந்து எல்லாத்தையும் டப்பா எல்லாத்தையும் அப்படி பத்திரமா வச்சுக்குவாங்க, அதெல்லாம் எடுத்து போடுங்க. டயர் இருந்தால் டயர் எடுத்து வெளியே போடுங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொசுக்களே வராமல் இருக்கும். அந்த கொசு உங்களை கடிக்கிற கொசு 400 மீட்டர் தூரத்துக்கு வெளியில் போய் பறந்து போய் கடிக்கும். நோயாக இருக்கிறவங்களை கடிச்சிட்டு வந்த கொசு உங்களை கடிச்சதுன்னா அந்த நோய் உங்களுக்கு பரவும். அதனால் நீங்கள் ப்ரிகாஷனரியாக இருங்க, அலர்ட்டாகவும் இருங்க. எனவே ஆம்பளை கொசு பொம்பளை கொசுன்னு தெரியல டாக்டர். அது ஆம்பளை பெண் கொசு, ஈடிஸ் ஈஜிப்ட் வந்து பெண் கொசு தான் கிடைக்கும். அதனால தான். ஓகே டாக்டர். அடுத்து சிம்டம்ஸ், அதாவது டெங்கு அப்படின்னு வந்தால் மக்களுக்கு நிறைய ஆட் கேம்பெயின்ஸ் மூலமா கவர்மெண்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஆட்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் டெங்குக்கு என்ன அவேர்னஸ் இருக்குன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சிம்டம்ஸ் எங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் சொல்லிவிடுங்க டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.